தன் தந்தை விருப்பப்படி தான் வரவங்கள தான் சாமி பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு. அவரு விருப்பப்படி யார் வராங்களோ அவங்கள மட்டும் தான் சாமி பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வேண்டத்தகாதவர்லாம் சாமி நெறைய பேர் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. சாமிக்கு விருப்பம் இல்லாதவங்க நெறைய பேர் வந்திருக்காங்க. எப்படி இத அலோவ் பண்ணாங்க? நமக்கு எப்படி தெரியும்? இன்னார் வந்து சாமிக்கு வேண்டப்பட்டவங்க, இன்னார் சாமிக்கு வேண்டப்படாதவங்க, இன்னார் சாமிக்கு விரும்பத்தக்கவங்க, இன்னார் சாமிக்கு விரும்பத்தகாதவங்க அப்படின்னு எதை வச்சு முடிவெடுக்கிறீங்க? நமக்கு தெரியாது இல்லையா? சாமிக்கு தான் தெரியும். சாமி சொன்னார், சனி திரு வீட்டில் இருக்கும்போது சொன்னார், சீமை டோர், என்னுடைய கதவை பாரு எப்பயும் மூடித்தான் இருக்கும். எங்கள் அப்பா அனுமதித்தவங்களை மட்டும்தான் இந்த பிச்சைக்காரன் பார்ப்பானே தவிர்த்து மற்ற எல்லாரையும் யாரையும் பார்க்க மாட்டான் சுவாமின்னு சொன்னார். சாமி பார்க்கறது வேற, பக்தர்களை பார்க்கறது வேற. சாமி யாரை பார்த்தாருங்கிறது தான் கேள்வியை தவிர்த்து, பக்தர்கள் யார் யார் வந்துட்டு போனாங்க, யார் யார் பார்த்தாங்கங்கிறது கேள்வி கிடையாது. இன்றைக்கும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, நான் சாமி பார்த்துருக்கேன், நான் சாமி பார்த்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க தவிர்த்து, யாராவது சாமி என்னை பார்த்துருக்காருன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாமி பார்த்த பக்தர்கள் எத்தனை பேர்? இன்னைக்கு நான் சாமியோட இவ்வளோ நாள் இருந்தேன், இத்தனை வாரம் இருந்தேன், இத்தனை மாதம் இருந்தேன், இப்படிலாம் இருந்தேன், அப்படிலாம் இருந்தேன்னு சொல்லி அவங்களை கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனால் சாமி என் கூட இத்தனை நாள் இருந்தார், சாமி என் கூட இருந்தார்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் இருந்தேன்னு தான் சொல்லி தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ சாமி இருந்தது எத்தனை பேரோட, சாமி உடன் இருந்தது எத்தனை நாள், எத்தனை பேர், இதெல்லாம் சாமிக்கு தான் தெரியும். அந்த ஜனங்களை சாமி அனுப்பிச்சது வந்து அந்த பரம்பொருள் தான் அனுப்பிச்சது. அவற்றை அனுப்பிச்சதுக்கு காரணமும் இருக்கும். அவங்களெல்லாம் ஆன்மீகத்தில் இன்னும் கொஞ்சம் உந்தி தள்ளி அவங்கள வந்து அந்த பரமாத்மாவோட ஐக்கியப்படுத்துறதுக்காக சாமிகிட்ட அனுப்பிச்சி வைக்கப்பட்டவங்க அவங்களெல்லாம். அவங்கள சாமி பார்த்தார். மற்ற வேண்டத்தகாதவங்க இதெல்லாம் சொல்கிறீங்களே நீங்கள்லாம், அவங்கெல்லாம் சாமியை பார்த்துருப்பாங்க. ஆனால் சாமி அவங்கள பார்த்துருக்க மாட்டார்.